Hi all, welcome back to our wake up session. So wake ups learn பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், யாரும் நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர் லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, pestilent. So pestilent is an adjective. So pestilent க்கு என்ன மீனிங் அப்படின்னா which is very harmful. ஓகேவா, very harmful, very harmful or deadly இல்ல அப்படின்னா lethal. ஓகேவா, ஸோ எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான, ரொம்ப ஆபத்தான அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்ப இதுக்கு நமக்கு ஆன்டனிம்ஸ் என்னப்பா வரும்? ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகேவா, ஸோ சம்திங் தட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்ட் சல்யூட்டரி இது எல்லாமே எனக்கு பெஸ்டிலண்டோட ஆன்டனிமா வரும். ஸோ அடுத்த வார்த்தையை பாருங்க, பக்பியர். ஓகேவா, ஸோ அந்த பக்பியர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பக்பியர் இஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அகெயின் ரொம்ப பயங்கரமான, ட்ரெட்ஃபுல், பயங்காமிக்கிற மாதிரி. ஓகேவா, சம்திங் தட் இஸ் வெரி ட்ரெட்ஃபுல், ஹாரர். ஓகேவா, ஹாரர் இல்ல அப்படின்னா ரொம்ப டெரர் அப்படின்னு சொல்லலாம். டெரர் ரொம்ப பயங்கரமான. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? அன்ஹாரிபிள். ஓகேவா, ஸோ தேர்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்க், PANG. ஸோ பேங்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் a sudden a sharp pain இல்ல அப்படின்னா வெரி பெயின்ஃபுல் எமோஷன். பேங்க், பெயின். ஓகேவா, வெரி பெயின்ஃபுல். டிஸ்கம்ஃபோர்ட் இதெல்லாமே சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆன்டனிம் என்ன வரும்? சம்திங் டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்டனிம் ஃபார் ஷுர் என்னதான் வரணும்? எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா பெயின்ஃபுல் அப்படிங்கிறதுனால we can use aid அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா fulminate இல்லைன்னா fulminate. ஓகேவா, பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொனன்சியேஷன் யூ கேன் ப்ரொனவுன்ஸ் இட். fulminate அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ வெர்ப். அப்ப fulminate அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்றத வந்து என்ன சொல்லலாம்னா fulminate அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ we can use protest அப்படிங்கிற வார்த்தைய, இல்ல அப்படின்னா அப்ஜெக்ஷன். ஓகேவா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஸ்ட்ரைக் பண்றோம், ஸ்ட்ரைக்னு கூட சொல்லலாம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? அக்செப்டிங். அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணிக்கிறோம்னா ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஃபல்மினேட்டோட ஆன்டனிமா கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஃப்ரூட்ஷன். ஓகேவா, ஃப்ரூட்ஷன் ஸோ இந்த ION அப்படின்னு சொல்லி வர்றப்பவே இட்ஸ் ஆப்வியஸ்லி a noun. அப்போ ஃப்ரூட்ஷன் அப்படின்னு சொல்றப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அதாவது உன்னோட ஆசை வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்ல விதமா இருக்கு. அப்போ ஃப்ரூட்ஃபுல் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட் விச் மீன்ஸ் அட்டைன்மெண்ட், ஒரு விஷயத்த சாதிச்சிடுறது. அந்த டேயை வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா நீ யூஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் ரொம்ப நல்ல விதத்துல நீ யூஸ் பண்ணணும், அக்கம்ப்ளிஷ்மெண்டா யூஸ் பண்ணணும், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதான் ஃபுல்ஃபில்மெண்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேவா, அப்போ ஃப்ரூட்ஃபுல்லோட ஆன்டனிம் ஃபார் ஷுர் என்ன வரும்? ஒரு விஷயத்த நம்ம அட்டைன் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு போயிடுறோம். ஸோ ஃபெயிலியர் இஸ் த அப்போசிட் வேர்ட் ஃபார் ஃப்ரூட்ஷன். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா பெயில் அவுட். இது நம்மளே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பெயில் அவுட். ஸோ பெயில் அவுட், பெயில்னா என்னன்னு தெரியும், அவுட்னாலும் என்னன்னு தெரியும். இப்போ பெயில் அவுட் இஸ் அ நவுன் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஃபெயில் ஆகுது, எக்கனாமிக்கலி தே ஆர் பிகமிங் வெரி வீக் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரு எய்டையோ ஒரு ஹெல்ப்பையோ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா பெயில் அவுட். ஓகேவா, ஸோ வி கேன் யூஸ் அண்டர் ரைட், இல்ல அப்படின்னா கிவ் எ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் ரைட் இல்ல அப்படின்னா give a helping hand அப்படின்னு கூட சொல்லலாம். ஹெல்பிங் ஹேண்ட். ஓகேவா, உதவுறோம் அப்படிங்கறத வந்து நம்ம பெயில் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க, disseminate. அடுத்த வார்த்தை செவன்த் வேர்டு disseminate. இப்போ disseminate அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா இட்ஸ் அ வெர்பு விச் மீன்ஸ் ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா சர்க்குலேட் பண்றோம், பரப்புறோம். disseminate அப்படின்னா இது வைட் ஸ்ப்ரெட்,
வைட் ஸ்ப்ரெட், இல்ல அப்படின்னா சர்க்குலேட், டிரான்ஸ்மிட் எல்லாமே சொல்லலாம். பரப்புறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டெசிமினேட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆன்டனிம் என்ன வரும்? ஒரு விஷயத்த பரப்புறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பரப்பாம என்ன பண்றது? தடுத்து வைக்கிறது. ஸோ வி கேன் யூஸ் சப்ரஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம், அமுக்கிடுறது. ஓகேவா? சப்ரஸ், ரெப்ரஸ், டிஸ்கவுண்டனன்ஸ் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எய்த் இம்பார்ட்டன்டான வேர்ட் ருடிமெண்டரி. ஓகேவா? ருடிமெண்டரி. அப்ப ருடிமெண்டரி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எப்படி சொல்றேன்? ருடிமெண்டரி ராக் அப்படின்னு சொல்றேன். அப்ப ருடிமெண்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிரிமிட்டிவ். முதல்ல இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிமிட்டிவ் இல்ல அப்படின்னா பேசிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது எதுவுமே டெவலப் ஆகாம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் நம்ம ருடிமெண்டரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆன்டனிம் என்னப்பா வரும்? ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு, அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து அது நல்லா வெல் டெவலப்ட் ஆயிடுச்சு, வெல் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? நம்ம ருடிமெண்டரியோட ஆப்போசிட்டா சொல்லலாம் எவால்வ்டு, காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? பேசிக் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும்? நம்ம கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா மியர். ஸோ இந்த மியர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டேட் ஆஃப் சிச்சுவேஷன், விச் மீன்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் எக்ஸ்ட்ரிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வி கேன் யூஸ் ரெட்ராப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அடுத்து பாருங்க last but not least poltroonery அப்படிங்கிறது இட்ஸ் a noun which means ரொம்ப கோலத்தனமா இருக்கிறது, பயங்கரமா பயந்து போய் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபியர்ஃபுல்னஸ், கவார்ட்னஸ் எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப பயந்து போய் இருக்கிறத வந்து போல்ட்ரூனரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆப்போசிட் ஃபார் ஷூர் என்ன வரும் அப்படின்னா பிரேவரி. ஓகேவா? பிரேவரி ரொம்ப தைரியமா இருக்கிறது, டேரிங், கரேஜ் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். பின்னாடி இருந்து போலாம். போல்ட்ரூனரி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் ரொம்ப பயந்து போய் இருக்கிறது. அடுத்து மியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தட் இஸ் வெரி ஹார்ட் டு எக்ஸ்ட்ரிகேட் ஒன் செல்ஃப். ஓகேவா? ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன், எம்பாரசிங் மொமெண்ட் வந்து மியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ருடிமெண்ட்ரி அப்படிங்கிறப்போ ரொம்ப பேசிக்கானது, பிரிமிட்டிவ் ஆனது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா அட்வான்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே சொல்லலாம். அடுத்து டெசிமினேட் அப்படின்னா இட்ஸ் a verb which means பரப்புறது. அடுத்து பெயில் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்க கஷ்டமா இருக்கிறப்ப விழுகிறப்ப என்ன பண்றது? நம்ம போய் கை கொடுத்து காப்பாத்துறத வந்து பெயில் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃப்ரூட்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஃபுல் டேன்னு வச்சுக்கலாம். ஸோ அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அட்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபல்மினேட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ப்ரொட்டஸ்ட் அல்லது அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் வந்து இட்ஸ் a painful emotion. bugbear means very dreadful and horror, very terrorful அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து pestilent is an adjective which causes death அல்லது very harmful, lethal அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததோட இந்த 10 வேர்ட்ஸ் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணியிருக்கோம். இதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். Hope this session is useful and thank you for watching.